பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமுடன் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நீங்கள் உங்கள் வீடுகளிலே ஆங்காங்கே இருந்து கொண்டு தேவ பிரசன்னத்தை உணரும்படி ஆயத்தத்தோடும் எதிர்பார்ப்போடும் அமர்ந்திருக்கிறீர்கள். பற்பல தேசங்களில் இருந்தும் தேவ ஜனங்களாகி நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ என்று ஆவலுடன் கேட்கும்படி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற உங்கள் வீடுகளிலே தேவ பிரசன்னம் நிச்சயமாய் உங்களை ஆட்கொள்ளும். இன்றைக்கும் தேவன் உங்களோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை நிச்சயமாக அனுப்புவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், என்றும் நிலைத்திருக்கிறவராய், ஆண்டவரே எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே இன்னும் ஒரு விசையாய் பூமியை அசைய பண்ணுகிறேன் என்று எழுதியிருக்கிறதே, ஒரு எழுப்புதலின் அசைவு இந்நாட்களிலே ஆண்டவரே உலகத்தின் எல்லா நாடுகளிலும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்திலே எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எந்தெந்த நன்மைகளை வைத்திருக்கிறீரோ அவைகளை கொண்டு உம்முடைய ஜனத்தை திருப்தி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தின் தேவன், உம்முடைய சமாதானத்தை ஒரு நதி போல பாய்ந்து வரச் செய்வீராக. ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனர்களாய் இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை உம்முடைய பிரசன்னம் பலப்படுத்துவதாக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு பாதை திறக்கப்பட வேண்டுமே என்று ஆண்டவரை ஜெபத்துடன் காத்திருக்கிறவர்களுக்கு ராஜரீக பாதைகள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை எங்கள் வாழ்க்கையில் ஒரு உருமாற்றத்தை கொண்டு வருவதாக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. பலப்படுத்தும். உம்முடைய நீதியின் வலது கரங்களை தாங்கி நிலை நிறுத்துவதாக. உம்முடைய நிழலிலே இன்னுமாய் கழுகுற உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி கோருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். ஒரு சில பாடல்கள் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இணைந்து உங்கள் வீடுகளில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் தேவன் நமக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா கோணலானவைகளையும் நேரையாக்கி நமக்காக ஒரு புதிய பாதையை ஆயத்தம் பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆகினால் நாம் சேர்ந்து பாடுவோம். பரலோக தேவனையுமே ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனையுமே ஆராதனை செய்கிறோம். ஒரு பாடலை அவருக்கும் தெரிந்த பாடல் எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி நீங்களும் பாடலாம். ஆராதனை செய்கிறோம்.
யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவி. யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவி. யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவி. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. இயேசுவே நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை இயேசுவே நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுவோமா? பரலோக தேவனே இயேசுவே உம்மை ஆராதனை செய்கிறோம். சதலமானரியாம் பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஹல்லேலூயா. யாவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஒரு பாடல் எங்களோடு கூட சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம் மத்தியில் செய்வார். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழ் பாடுவோமா? தூயாதி ஓ தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஓ பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். Praise the Lord. கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவரை ஆராதிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். சமாரிய ஸ்திரியோட அவர் பேசத் தொடங்கினார். God initiated a conversation. அவருடைய பேசத் தொடங்கினார். அந்த பேச்சு ஒரு வெளிப்பாடில் சென்றடைந்தது. அந்த வெளிப்பாடு ஒரு ஆராதனைக்கு நேராய் நடத்தினது. Amen. Hallelujah. Conversation leads to revelation, which leads to a worship of transformation. இந்த காலை வேளையில நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு, நீங்கள் உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற இந்த இயேசு உங்களோடு பேச விரும்புகிறவராயிருக்கிறார். அவர் பேச விரும்புகிற தெய்வம். ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததீர்
பறிக்க இயலாதவரும் என்னை பாசம் என் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததானே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததானே ஸ்தோத்திரம் ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மறவா என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவே என்னை நடத்துபவர் இயேசுவே ஆமென் ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவே உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் ஆராதிப்பே உமக்கு மறைவாக ஒன்றும் இயேசுவே என்றும் என்றும் ஆராதிப்பே. Thank you Holy Spirit. இந்த காலை வேளையிலே ஆராதிக்கும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நீ மறைந்திருக்கவில்லை, நீ மறைந்திருக்கவில்லை. உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை. Praise the Lord. Hallelujah. 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 பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ, அவள் இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவள் இருதயத்தில் தீர்மானித்தாள், நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடட்டும். Let me not touch him, but let me touch only the hem of his robe. நான் அவரை தொட வேண்டாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் நான் தொட்டால் போதும். Praise the Lord. பல தடைகளை கடந்து தயக்கங்களை தாண்டி அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தான், அந்த தொங்கலை தான் அவள் தொட்டாள். ஆனால் இயேசு கேட்டார், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? It is true that you only touch the hem of my robe, but your faith has touched me. உண்மைதான், நீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுதான் உண்மை. ஆனால் சத்தியத்தின்படி உன் விசுவாசம் என்னையே தொட்டுவிட்டது. வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் அறிக்கை செய்தாள்.
ஹalleluya. இந்த காலை வேளையில நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிறவைகள், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறவைகள், இனி செய்ய போகிறவைகள் நீ மறைத்து வைக்க முடியாத அதிசயமாய் இருக்க போகிறது. நீ ஒளித்து வைக்க முடியாத அற்புதமாய் இருக்க போகிறது. ஹalleluya. Praise the Lord. சட்ட திட்டங்கள் அனைத்தும் எதிராக இருந்தபோது யோகபேத் ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தாள். அது அவ்வளவு அழகுள்ளதாக இருந்தது. வேதம் சொல்கிறது 3 மாதத்திற்கு மேல் அதை ஒளித்து வைக்க முடியவில்லை. ஆண்டவர் உனக்கு அருளுகிறது, ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற நன்மை அப்படித்தான் இருக்க போகிறது. நீ விரும்பினாலும் ஒளித்து வைக்க முடியாத அற்புதங்கள், நீ விரும்பினாலும் மறைத்து வைக்க முடியாத அற்புதங்கள். Yes my Lord. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்வது எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். நான் ப்ராஃபட்டிக்கா டிக்ளேர் பண்ணுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அருளப் போகிற உத்தரவு ஏதோ மறைவான நீங்க ஒளித்து வைக்கக்கூடிய உத்தரவா இல்லை. இது இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து புறப்படுகிறது. இந்த உத்தரவு இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து புறப்படுகிறபடினாலே, ஓ ஹalleluya, அது வல்லமையுள்ளதாய் வெளிப்படுகிறது. மிகுந்த சத்தத்தோடே, ஹalleluya, முழக்கத்தோடே அது வெளிப்படுகிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நாட்களிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதங்கள் முழக்கமாய், பெருந்தொனியாய், ஹalleluya, பெரிய சாட்சியாய் தேவன் ஏற்படுத்த போகிற அற்புதங்களாய் இருக்க போகிறது. Thank you Holy Spirit. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Oh hallelujah. Amen. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். உலகமெல்லாம் மறக்குதையா, உறவு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான இயேசுவே, இயேசுவே, Moshiande, உயிரான இயேசு, கலந்தீரன் உயிரே துதிப்பேன். இயேசுவே, ரமஷியலரதலயந்தே,
ஹalleluya. அந்த காலை வேளையிலும் ஆராதிக்கிற தேவ பிள்ளை, நீ மறைந்திருக்கவில்லை. உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீ மறைந்திருக்கவே இல்லை. எரிகோவின் வீதிகளிலே நடந்து வரும்போது அவர் போகிற வழியை முன்னதாக அறிந்து அவருக்கு முன்னே ஓடிப்போய் காட்டத்தி மரத்திலே ஏறி அவரை சரியாக தெளிவாக காண வேண்டும் என்று விரும்பினான், வகை தேடினான். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசுவோ அந்த மரத்தின் அடிவாரத்தில் நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். ஹalleluya. thank you holy spirit. நன்றி இயேசுவே. உன்னுடைய இருதயத்துல ஒரு வாஞ்சை பிறக்கிறதே, ஒரு வாஞ்சை உண்டாகிறதே. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த வாஞ்சை உனக்குள்ள பிறக்கும் போதே நீ எதிர்பார்க்கிறதை விட அதிகமான ஒரு தீர்வை அவர் உனக்காக ஏற்படுத்தி விட்டார். நீ விரும்புவதிலும் அதிகமாய் செய்கிறவர். ஹalleluya. ஹalleluya. ஒரே ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். சகைவே, நீ மறைவாயிருக்கவில்லை. நீ மறைவாயிருக்கவில்லை. நீ மரத்தின் மேலே இருந்தாலும் சரி, நீ மறைவாயிருக்கவில்லை. ஹalleluya. yes my lord. நன்றி தகப்பனே. கர்த்தருடைய கண்கள் தாவீதை கண்டுபிடித்தது என்று எழுதியிருக்கிறது. கரவலாடுகளின் பிறகு அலைந்த அவனை அவருடைய கண்கள் கண்டுபிடித்தது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்கிறேன், நீ மறைந்திருக்கவில்லை. Amen. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. Amen. Thank you Jesus. Amen. Oh hallelujah. தேவ பிரசன்னம். ஹalleluya. தேவ பிரசன்னம் இன்னிதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹalleluya. தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. ஹalleluya. தேவ பிரசன்னம். ஹalleluya. தேவ பிரசன்னம் இன்னிதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹalleluya. Thank you Jesus. நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். இது எப்படி ஆகும் ஆண்டவரே? தேவதூதனால் நான் கேள்விப்படுகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாயிருக்கிறதே. இப்படி நடக்க சாத்தியமே இல்லையே, இது எப்படி ஆகும்? வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். Amen. Hallelujah. 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 Yes my Lord. ஒரு நிழல் உண்டு. அந்த நிழல் சகலவற்றையும் நிச்சயமாக்குகிற நிழலாயிருக்கிறது. உன்னதமானவருடைய நிழல். ஹalleluya. Yes my Lord. அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கும்படி உன்மேல் அவர் நிழலாய் கடந்து வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின பாதையிலே பகலிலே ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு நிழல். என்ன அசாத்தியமானவைகள் இங்கே சாத்தியமாகும். எஸ் மை லார்ட். நன்றி தகப்பனே. அவருடைய நிழலுக்குள்ளே உன்னை கர்த்தர் கொண்டு வருகிறார். எஸ் மை லார்ட். வெயிலுக்கு ஒதுக்காக இருக்கும் நிழல். பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே. அந்த நிழலுக்குள் இருக்கும் போது அசாத்தியமாய் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. ஓ ரபாஷியந்தலேரியாந்தோகோ.
நன்றி இயேசுவே. ஓரபாஷியால மாமா மாமா ராதேனினி. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you Holy Spirit. Shamana rakada. நன்றி 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 இயேசுப்பா. ஆமென். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இன்னொரு முறை சொல்லுவோமா? இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. ஆமென். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமத்தில் மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. ஒரு முறை நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் யோரபஷகதே லோராதியானே வாழ்கவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை சொல்லுமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒருவரை நம்புவேன் இயேசு ஒருவரை. இயேசுவை நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசு ஒருவரை. ஓ அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் நாமம்
அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தில் இருக்கிற விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. Thank you Lord. Oh rashambalare kede rula masandi darade nene. Thank you Jesus. அப்போஸ்தலர்களாலே முதலாவது அற்புதம் நடந்தபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சக்தியினாலோ எங்களுடைய பக்தியினாலோ நாங்கள் இதை செய்யவில்லை, இயேசுவின் நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. நாம் ஆராதிக்கிற இயேசு அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். எவ்வளவு தூரத்திலே இருந்து ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்களை எல்லாம் அறுக்க ஒரு உண்மையுள்ளவர். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நெடுநாட்களாய் காணப்பட்ட ஒரு காத்திருக்குதலுக்கு இந்த ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார். பதஸ்தாவின் குளத்திலே பல வியாதிப்பட்ட பலரும் இருந்தபோது நெடுநாட்களாய் அங்கே ஒரு மனிதன் இருந்தான். அவனை இயேசு தேடி சென்று அற்புதத்தை செய்தார். 38 வருஷமாய் அந்த மனிதன் அங்கே இருந்தான். பார்த்து சொல்லுகிறார், மகனை மகளை கவலைப்படாதே, நெடுநாட்களாய் காணப்பட்ட துயரங்களுக்கு நான் முடிவை உண்டு பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை உனக்கு நேராய் அவர் நீட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுவரைக்கும் ஒருவரும் கேட்டிராத விதத்திலே உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். பெதஸ்தாவின் குளக்கரையில் இருந்த ஒருவரும் அதுவரைக்கும் அதுபோல ஒரு அற்புதத்தை பார்த்ததே இல்லை. இயேசு இதுவரைக்கும் நீ கண்டிராத விதத்திலே, உனக்கு தெரிந்திராத விதத்திலே, உன்னுடைய அறிவுக்கு எட்டாத விதத்திலே உனக்கு அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில இடைபடுவதனாலே ஒரு சுகம், சர்வாங்க சுகம், ஒரு விடுதலை, ஒரு இடமாற்றம், ஒரு களிப்பு, ஒரு கம்பீரம் உண்டாகிறது. நன்றி ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டு. உம்முடைய சமூகத்தில் களிப்பும் கம்பீர சத்தமும் உண்டு. ஆண்டவரே, எங்கே அடைப்பட்டவர்களாய் இருந்தார்களோ, எந்த நம்பிக்கை அவர்களுக்கு கை கொடுக்கவில்லையோ, இன்னைக்கு நீர் கரம் பிடித்து தூக்கும்படி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை தொடர்ந்து எங்களுக்கு நிழலாய் இருப்பதாக. ஆண்டவரே, சகலவற்றையும் நிச்சயமாக்கும் நிழலாய் நீர் எங்கள் மேல் இருக்கிறீரப்பா. நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, அசாத்தியமானவைகளை செய்வீராக. அற்புதங்களை இப்பொழுதும் செய்ய தொடங்கி விட்டீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, வாகனங்களை ஓட்டிக்கொண்டு போகிற வழியிலே இந்த லைவை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமருவதாக. வேலை ஸ்தலத்திலிருந்து ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய கரம் உண்மையில் அமர்கிறது. நீ தனித்து விடப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். Thank you Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பெரிய தயவினாலே, உம்முடைய பெரிய கிருபையினால், இரக்கத்தினால் உம்முடைய ஜனங்களுக்காய் இறங்கி அற்புதம் செய்யும். ஆண்டவரே, நீர் இடைபடாமல் எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, எங்க வாழ்க்கையில மேன்மைகள் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவதாக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எதிர்பார்ப்போடு, ஆயத்தத்தோடு, ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவார், ஊழியம் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே இயேசுப்பா, ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் உம்மேல் நோக்கமாய் இருந்தபோது நீர் பேசத் தொடங்கினீர் என்று எழுதியிருக்கிறதப்பா.
உம்முடைய ஜனத்தோடு பேச விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். இந்த நாளிலும் எங்களோட கூட பேசுவீராக. ஆவியானவரே, அன்று இஸ்ரவேலுடைய பிரயாணத்திலே அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாளையம் இறங்கினார்களோ அப்பொழுதெல்லாம் நீர் ஆண்டவரே ஆயிரவர்களாகிய உமது அடியாரிடத்திலே திரும்புகிற தேவனாயிருந்தேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, வீடுகளுக்குள்ளே உம்முடைய வார்த்தை கேட்கும்படி நாங்கள் ஆயத்தப்பட்டு நிற்கிறோம். உம்முடைய ஜனமாகி எங்களிடத்திற்கு நீர் திரும்பி அருள்வீராக. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பும். உம்முடைய வார்த்தைகளால் எங்களுக்கு ஊழியம் செய்யும். ஆண்டவரே இயேசுப்பா, எங்கள் மனதை நீ திறப்பீராக. எங்கள் இருதயத்தை விசாலமாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேசும், எங்களுக்கு ஊழியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், அதிலே 1 முதல் 7 வரையுள்ள வசனங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். திரும்பமாக 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட போகிறது. அந்த வார்த்தையின்படியே நீங்கள் உங்கள் கைகளை நீட்டப் போகிறீர்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த நாளிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். I am ready to stretch out my hand என்று சொல்லி டைப் பண்ணுங்க. I am ready to stretch out my hand. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு வெளிப்படும் போது என் கரத்தை நான் நீட்டுவதற்கு ஆயத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ அதை கை நீட்டி பெற்றுக்கொள்ளும் ஒரு நாளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். It is true that you have lost that. You lost something. But I want to tell you, according to the word of God, the word of God triggers your movement. And you're going to stretch forth your hand and you're going to take what you have lost. Praise the Lord. ஆமென். எதை இழந்திருந்தாயோ அதை உன் கரத்திலேயே திரும்பமாய் அருளும்படி இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 7 வசனங்கள் தான், ஆனால் இதிலே பல ஆயிரம் சத்தியம் இருப்பதை நான் உணர்கிறேன். 7 வசனங்கள். எனவே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் இருந்து கர்த்தர் நமக்கு அருளுகிற வெளிச்சம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தர் நமக்கு அருளுகிற வெளிச்சத்தை பிடித்துக் கொண்டு நாம் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், விசால விரும்பிகள், லவர்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். விசால விரும்பிகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது போதாது என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது போதாது, எங்களுக்கு ஒரு விசாலம் தேவைப்படுகிறது, எங்களுக்கு ஒரு விரிவாக்கம் தேவைப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு
சீஷர்கள் அந்த 3.5 வருட ஊழியத்தை அவர்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு ஒன்று சரியாய் தென்பட்டது, தோன்றினது. என்ன தெரியுமா? இந்த விசுவாசம் பத்தல. ஆண்டவரிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் விசால விரும்பிகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒருவேளை உனக்குள்ளே ஒரு உணர்வு, இந்த பலன் எனக்கு பத்தவில்லை, நான் இதுவரைக்கும் கர்த்தருக்காய் செய்தது, அதாவது இது போதும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று சொன்னால், நீங்களும் ஒரு விசால விரும்பி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்ய விரும்புகிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் ஒரு பெருக்கத்தை நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்கள் விசால விரும்பிகள். உங்களை குறித்து தான் இன்றைக்கு கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். In fact, they wanted to accommodate more. அவங்க நினைச்சாங்க, இங்கே வெளிப்படுகிற தேவ வல்லமை இருக்கிறதே, தேவ மகிமை இருக்கிறதே, இதை நாம் இன்னுமாக விரிவாக்கம் செய்தால் இன்னும் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்குமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு விசால விரும்பியா இருப்பாய் என்று சொன்னால், நீ பார்த்து கொண்டிருக்கிற இப்பொழுதே இந்த ப்ரோக்ராமை ஷேர் பண்ணுவாய். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க நினைப்பீங்க, இது பத்தாது, எனக்கு மட்டும் இல்லையா, இது இன்னும் 1000 பேத்துக்கு போய் சேரணும் என்று விசால விரும்பியாக செயல்படுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ பெற்றுக்கொள்ளும் நன்மைகள், நீ பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம், பிரைஸ் தி லார்ட். பாகால் சலிஷாவில் இருந்து அங்கே 20 வார்கோதுமை அப்பங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுதுதான் கூழ் காய்ச்சி அந்த கூளை குடித்திருக்கிறோம். ஆனால் விசேஷமானவர்கள் வந்தபோது அவருடைய இருதயம் சொல்லுது, அற்புதத்தினாலே இவ்வளவு பெருக்கம் ஏற்படுகிறதே, 20 வார்கோதுமை அப்பங்களை 100 பேருக்கு முன்பதாக பரிமாறுகிறார்களே, இன்னும் ஆட்கள் இருந்தால் இன்னும் பெருக்கம் உண்டாயிருக்குமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என ஆண்டவர் எப்பவுமே விசாலமாய் செயல்படுகிற தேவன். உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளு தட்டி சொல்லுங்க, தூக்கம் போற மாதிரி தட்டி சொல்லுங்க, தேவன் விசால விரும்பியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணீர் தான் தேவைப்பட்டது, ஆனால் விசால விரும்பியாய் இருக்கிற தேவன் துறவையே கொடுக்கிறார். பேதுருவுக்கு சில சிறுமீன்கள் அகப்பட்டாலே போதும், காரணம் அன்றவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் விசால விரும்பியாய் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்னா, 2 படகு அமிழத்தக்க மீன்கள். ஒருவேளை அன்றைக்கு 5-6 படகுகள் இருந்திருந்தால் அத்தனை படகுகளுமே நிரம்பி இருக்கும் ஒரே வலையிலே. ஹல்லேலூயா, அவர் விசால விரும்பியாய் இருக்கிறார். எனவே விசால விரும்பி என்று நான் பேசும்போது எப்படிப்பட்ட ஜனம் என்று சொன்னால், தேவனுடைய இருதயம் படைத்தவர்கள். யாருக்கெல்லாம் தேவனுடைய இருதயம் இருக்குமோ அவர்கள் விசால விரும்பிகளாய் இருப்பார்கள். ஆண்டவரே, நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், இந்த இடத்தை விசாலமாக்கினால் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களே என்று இருதயத்திலே அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் விசால விரும்பிகள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். They want to make everything big and grand. கொடுக்கப்பட்டது ஒருவேளை சின்னதா இருக்கலாம், அல்லது ஒரு அற்பமான ஆரம்பமா இருக்கலாம். ஆனால் இந்த விசால விரும்பிகள் நம்புகிறார்கள், இது ஒரு ஆச்சரியமான ஒன்றாய் மாறும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே வாசித்தோம், அதாவது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்திலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அவன் போங்கள் என்றான். விசால விரும்பிகளுக்கு தேவன் எப்பொழுதுமே வாசலை திறந்துதான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட இருதயத்தோட செயல்படுகிற உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி இன்னைக்கு ஏன் சபைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னால், எலிசாவோடு இருந்த தீர்க்கதரிசிகள் மொத்தம் 100 பேர். வேதம் சொல்லுகிறது
2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். அப்படி என்றால் எலிசாவோட கூட அல்லது எலிசாவின் அடைக்கலத்திலே இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 100 பேர் என்று வேதம் சொல்கிறார். 100 பேர் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். அந்த 100 அப்படின்னு வரும் பொழுது இட் ரெப்ரசன்ட்ஸ் சர்ச். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்து அதில் ஒன்று காணாமற் போனால் என்று சொன்னார். 100 always represents church. Praise the Lord. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இன்றைக்கு பிரசங்கிக்கிற இந்த செய்தி இது சபைக்கும் ஒரு செய்தியாக இருக்க போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் அமைய போகிறது. உங்களுடைய ஜெபம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல விசாலமான இருதயத்தை எனக்கு தந்தருளுவீராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் சீஷருடைய மனதை திறந்து, மனதிலே ஒரு விசாலம் வராமல் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருதயம் ஏற்றுக்கொள்ளும், ஆனால் சிந்தைகள் எப்படி என்று கேட்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை வேளையில கூட தியானித்தோம், பரிசுத்த ஆவியானுடைய நிழல் என்று ஒன்று இருக்கிறது. உன்னதமானவருடைய நிழல், அந்த நிழல் சகலவற்றையும் நிஜமாக்கும், அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே 100 தீர்க்கதரிசிகள், 100 பேர் தீர்க்கதரிசிகள், அவர்கள்தான் எலிசாவோட கூட கில்காலிலே குடியிருந்தார்கள். இந்த 100 பேரை குறித்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், இவர்களை குறித்த வெளிப்பாடு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. முதலாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், அதுல 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆமென். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். ரைட், தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள். 50 பேர், அதாவது எலிசாவினிடத்தில் இருக்கிற 100 பேர்ல 50 பேர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சொன்னால், தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும், எலியா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று தெரியும். மரணத்தை ருசிக்காதபடிக்கு அல்லது மரணத்தின் போராட்டங்களை கடந்து இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் ஏதோ ஒன்று எலியாவுக்கு சம்பவிக்க போகிறது என்று இவர்களுக்கு தெரிந்தும் அருகிலே செல்ல துணிவில்லாதவர்கள் தூரத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே நின்று கொண்டிருந்த 50 பேர், இன்னொரு 50 பேர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். இங்கே பாருங்க, 2 விதமான ஜனத்தை பற்றி பேசுகிறது. ஒன்று, they were spectators, they were mere spectators. இவர்கள் வெறும் பார்வையாளர்கள், தூரத்திலே நின்று சம்பவிப்பது ஏதென்று பார்க்கக்கூடியவர்கள், அருகிலே செல்ல துணிவு இல்லாதவர்கள். இன்னும் 50 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், they are strong people, but strong people who are operating in flesh. பராக்கிரமசாலிகள், பலமுள்ளவர்கள் தான், ஆனால் மாம்சத்தின்படி செயல்படுகிறவர்கள். ஆவியின் வழியை அறியாமல் மாம்சத்திலே மலை ஏறுகிறவர்கள். ஆவியானவர் என்ன செய்திருப்பார் என்கின்ற நிதானம் இல்லாமல், ஆவியின் வழியை புரியாமல் அறியாமல் இவர்கள் பள்ளத்தாக்குகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் ஏற விரும்புகிறார்கள். These are people who want to exhaust themselves without knowing the way of the Holy Spirit.
without knowing the moves of the Holy Spirit. ஆவியானுடைய அசைவாடுதல்களை, அவருடைய அசைவுகளை சரியாய் அறியாமல் உணராமல் மாம்சத்தில் மலை ஏறுகிறவர்கள் என்று எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் ஆவியின் வழியை அறியவில்லை என்றால், ஆவியானவர் கிரியை செய்கிற விதத்தை உணர முடியவில்லை என்றால், அல்லது ஆவியினால் நடத்தப்படவில்லை என்று சொன்னால், எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் உடைய அலைச்சல்களும் பிரயாசங்களும் வீணாகத்தான் இருக்கிறது. Praise the Lord. அப்போ one is a group of spectators and the other one is a group of strong people operating in flesh. தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கிட்டி சேர்வதற்கு, அருகிலே செல்வதற்கு துணிச்சல் இல்லாதவர்கள், இன்னும் 50 பேர் மாம்சத்திலே மலையேறுகிறவர்கள், ஆவியின் வழி இன்னதென்று அறியாதவர்கள், ஆவியானவரால் நடத்தப்படாதவர்கள். இவங்க தான் இந்த 100 பேர். எலிசா திரும்பி வந்தபோது அவன் யோர்தானின் அந்த கரையிலே அற்புத விதமாய் தேவன் அவனுக்காக, அவன் ஒருவனுக்காக அதை தடுத்து நிறுத்தி அப்படியே திறந்து கொடுக்கும் பொழுது வெளியே வருகிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, அற்புதங்களை செய்கிற தேவன் ஒரு தேசத்திற்காக யோர்தானிலே வழி திறக்க வேண்டும் என்றாலும் திறப்பார், ஒரே ஒரு தனிநபருக்காக வழி திறக்க வேண்டும் என்றாலும் திறப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிற இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், நீ துணிச்சல் உள்ள தேவ பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால், விசுவாசத்திலே துணிந்தவனாய் இருப்பாய் என்று சொன்னால், உனக்காகவும் தேவன் அற்புத பாதைகளை திறப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது யோர்தானா இருந்தாலும் சரி, செங்கடலாகவே இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறபடினால் உனக்கு ஒருவனுக்காகவே அவைகளை எல்லாம் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற நாட்களிலே அது 2ஆக பிரிந்து நிற்கிறது. எலிசா இக்கரைப்பட்டான். அவன் இக்கரைப்பட்ட உடனே ஓடி வந்து அவனிடத்திலே ஒட்டி கொண்டவர்கள் தான் இந்த 100 பேர். இவர்கள் நம்பினார்கள், எலியாவின் ஆவி எலிசாவுக்குள் வந்திருக்கிறது, எலிசா ஒரு மகிமையான ஊழியத்தை செய்ய போகிறான் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த எலிசாவோடு கூட இருந்தால் அவனிடத்திலிருந்து நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவனுக்கு நாம் ஒத்தாசையாய் இருந்தால் அவனை தேவன் நடத்துகிற விதங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையிலே இவர்கள் எலிசாவினிடத்தில் வந்து ஒட்டி கொண்டவர்கள். ஹல்லேலூயா. 100 பேர். எலிசாவும் இந்த 100 பேரை வைத்துக் கொண்டு தேவன் அவரை கொண்டு செய்த அத்தனை கிரியைகளுக்கும் இவர்களை சாட்சியாக்கினான். இவர்கள் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான், இந்த 100 பேர் தான் எலிசாவினிடத்திலே வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த இடம் போதாது, இந்த இடம் நெருக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதிலே முதல் 3 வசனங்களை திரும்பமாய் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6:1-3 வரைக்கும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். ஆமென். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்றான். எஸ். இந்த 3வது வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் 2வது வசனத்துக்கு போகிறேன். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்திலே இருந்தார்கள் உண்மைதான். இப்பொழுது ஒரு விசாலம் கிட்டி வருகிறது. நெருக்கத்திலிருந்து விசாலத்திற்குள்ளே அவர்கள் அடியெடுத்து வைக்க போகிறார்கள். ஆனால் ஒருவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? 3வது வசனத்துல, நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட நடப்பதினாலே தேவ பிரசன்னத்தின் நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்கள்,
அல்லது கிருபையினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாய் விசாலத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, என் நெருக்கத்தின் நாட்களில் என்னோடு இருந்த நீர் என் விசாலத்திலும் என்னோட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகருடைய ஆசீர்வாதமே அவர்களை அழித்து போடுகிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை கொண்டாட மறந்து விடுகிறார்கள். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கொண்டாடுகிறார்கள், ஆனால் ஆசீர்வாதத்தை தந்த தேவனை கொண்டாடுவதில்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய மனநிலை, என்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்தபோது எனக்கு ஒத்தாசையாய் இருந்தீர். உம்முடைய வார்த்தையும் உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னமும் உம்முடைய பெரிய தயவும் எனக்கு விசாலத்தை கொடுக்கும் போது உமது அடியாரோடே நீர் வர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த விசாலத்திலும் நீர் வர வேண்டும். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நீரோ மாறாதவர். நான் உண்மையே சார்ந்திருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நீரே என் வாஞ்சை. விசாலங்கள் நன்மையே, விசாலங்கள் மேன்மையே, ஆனாலும் நீரே என்னுடைய பங்காக இருக்கும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது அந்த 2வது வசனத்திற்கு போகலாம். வாசிங்க 2வது வசனத்தை. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். ஆமென். அதற்கு அவன், போதும், கவனிங்க, ரொம்ப முக்கியமா இங்க என்ன போட்டிருக்குன்னா, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு ஆவியானவர் இதுல இருந்து தான் என்னோட பேச ஆரம்பித்தார். ஏன்னா இவர்கள் விசால விரும்பிகள் தான், உண்மைதான். ஆனால் இவர்கள் ஒரு இடமாற்றத்தை கேட்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே, நாங்க போய் ஒவ்வொருவர் ஒரு உத்திரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து இந்த கில்காலில் தானே, இங்கேயே எங்கே நெருக்கமாய் இருந்தமோ இங்கேயே விசாலமான கூடாரத்தை அமைப்போம் என்று கேட்கவில்லை. அவர்கள் விசாலத்தையும் கடந்து ஏதோ ஒன்றை விரும்புகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசாலம் தேவைதான், ஆனா அந்த விசாலத்தை வித்தியாசமா கேட்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, யோர்தானிலே அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். இங்கெல்லாம் ஆண்டவரே, அங்க கில்கால் இப்பொழுது இருக்கிறது கில்கால். ஆனா அவங்க சொல்றாங்க, we have the desire to keep on moving, we want to move. ஆண்டவரே, நாங்கள் இன்னுமாக விரிவாக்கத்திற்குள்ளே, இடமாற்றத்திற்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறோம். Praise the Lord. Hallelujah. We want to keep moving. கில்கால்ல ஒரே ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதிலே 19 மற்றும் 20 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானிலே எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் மட்டும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட்ஸ் a place of testimony. இது ஒரு சாட்சியின் இடம். கில்கால் என்றால் இது ஒரு சாட்சியின் இடம். காரணம், 12
கல் தூண்கள் நின்று கொண்டிருக்கிறது. அவைகள் கர்த்தருடைய கிரியைகளை அவைகள் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது, உண்மைதான். ஆனா அவன் என்ன நினைக்கிறானா, இட் இஸ் a old testimony. இது ஒரு பழைய சாட்சி, இது ஒரு முந்தி போன மகிமை, முந்தின மகிமை. எனக்கு இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்கின்ற கிரியையிலே நான் கலக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலே அவருடைய புதிய கிரியைகளுக்கு பங்காளிகளாக விரும்புகிறோம். எனவே புறப்படுகிறோம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, விசால விரும்பிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே, நேற்று நீர் அதிசயமான காரியங்களை செய்தீர், நேற்று அற்புதங்களை செய்தீர், உண்மைதான், அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆயினும் உம்முடைய கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறோம். இனிமேல் 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 நீர் செய்ய போகிற அற்புதங்கள், அதிசயங்கள், இனிமேல் வெளிப்படுகிற மகிமை, அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியாகத்தான் இந்த விசாலத்தை விரும்புகிறவர்கள் அங்கிருந்து புறப்பட நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, யோர்தானிலே. அல்லேலூயா. ஏன் யோர்தான்ல என்று சொன்னால், இந்த யோர்தானில் தான் இவர்கள் முன்பு தூரமாய் நின்று கொண்டு தேவன் இவர்களுக்காய் வாசலை திறந்தும் அதிலே பிரவேசிக்காமல் தூரமாய் நின்று கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எலிசா ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் புத்திரையும் பார்த்து, எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் எலியா யாரிடத்திலும் நீங்கள் என் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் தூரத்திலே நின்று பார்க்கிறார்கள், யோர்தானின் கரையிலே நின்று பார்க்கிறார்கள். எலியாவும் எலிசாவும் அற்புதத்தின் வாசல் திறக்கப்பட அதிலே அழகாய் 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 உள்ள பிரவேசிக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு உரையாடல் நடக்குது, எலியாவுக்கும் எலிசாவுக்கும் மாத்திரம். ரகசியங்கள் என்று சொல்கிறேன். இப்ப என்ன இவங்களுக்குள்ள இருதயம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரகசியங்களை எல்லாம் கேட்க மறந்து விட்டாயே, அதை கேட்காமல் விட்டு விட்டாயே, நாங்கள் தூரமாய் நின்றபடியினாலே சில முக்கியமான குறிப்புகளை இழந்திருக்கிறோம், தூரமாய் பின்பற்றினபடினாலே சில முக்கியமான வெளிப்பாடுகள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அங்கே திறந்த வாசல், ஒரு வாய்ப்பு திறந்திருந்தும் அதை தவறவிட்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரன். யோர்தானே திறந்து நிக்குது, ஆனா அதுல எலியாவும் எலிசாவும் மட்டும்தான் நினைச்சாங்க போறாங்க. இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, கரையில தூரமா நின்னுட்டு பார்க்கறாங்க. They were able to see an open door, but they did not, get into it. ஒரு திறந்த வாசலை கண்ட பிறகும் அதில் உட்பிரவேசிக்காதவர்களாய், உட்பிரவேசிக்க பலன் இல்லாதவர்களாய், விசுவாசம் இல்லாதவர்களாய் வெளியில நிற்கிறாங்க. இப்ப யோர்தானை ஏன் வாஞ்சிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே, இன்னும் ரகசியங்களை கேட்க வேண்டும், இன்னும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னுமாய் நீர் எங்களுக்கு திறக்கும் அந்த வாய்ப்புகளை, அந்த தருணங்களை நாங்கள் ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விசால விரும்பிகளுக்குள்ளே அவருடைய என்ன ஓட்டம் பிடித்தா இருக்கும், I want to get back those missed opportunities. நான் இழந்து போன தருணங்களை நான் திரும்பமாய் பெற விரும்புகிறேன். நான் கேட்க தவறின ரகசியங்களை, வெளிப்பாடுகளை திரும்பமாய் நான் கேட்கும்படி வாஞ்சிக்கிறேன். என்றோ எனக்காக திறக்கப்பட்ட வாசலில் உட்பிரவேசிக்க நான் காலம் தாமதித்து விட்டேன். ஆனால் திரும்பமாக அதன் ஊடாய் பிரவேசிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவேதான் அவங்க கில்கால்ல இருந்து யோர்தானுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து செல்ல விரும்புகிறார்கள். They wanted to move.
They wanted to see an expansion, but not in Gilgal, but in Jordan. Praise the Lord. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது கில்கால்ல இருந்து யோர்தானுக்கு போகணும், பிரயாணிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நிச்சயமாக 2 இடங்களை கடந்து தான் போகணும். அவங்க இருக்கிறது கில்கால்ல. எனவே அவங்க கடந்து செல்ல வேண்டிய 2 இடங்கள் இருக்கு. ஒன்று பெத்தேல், இன்னொன்று எரிகோ, அதுக்கப்புறம் யோர்தான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்குள் எழும்பி நிற்கும் வாஞ்சைகள் நன்மையானதே. நீ விசாலத்தை விரும்புவதும் தேவனுக்கு பிரியமானதே. ஆயினும் நீ இருக்கிற கில்காலில் இருந்து நீ விரும்புகிற யோர்தானுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 இடங்களை கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது. ஒன்று பெத்தேல், இன்னும் ஒன்று எரிகோ. பெத்தேல் என்னும் இடத்திலே நான் எழுதி வைத்திருக்கிறேன் பொருத்தனையினால் வந்த ஆசீர்வாதம். எரிகோ என்னும் இடத்திலே நான் எழுதி வைத்திருக்கிறேன் பெருந்தொனியினால் கிடைத்த வெற்றி. ஒரு இடத்திலே பொருத்தனை, இன்னொரு இடத்திலே பெருந்தொனி. ஒரு ஆசீர்வாதம், ஒரு வெற்றி. One is a place of war, another one is a place of victory. ஒரு இடம் ஒரு பொருத்தனையின் ஸ்தலம், இன்னொன்று ஒரு பெரிய வெற்றி தேவன் அருளின இடம். ரொம்ப சாதாரணமா சொல்ல வேண்டும் என்றால், ஆதியாகமம் 28 அதில் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28 அதில் 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். Praise the Lord. அப்ப முதலாவது இடம் என்ன இடம்? பெத்தேல் என்பது என்ன இடம் என்று சொன்னால், நீங்களும் நானும் கட்ட வேண்டிய இடம். நம்ம சில தூணை மட்டும் வச்சிருக்கோம். என்ன சொல்லி வச்சோன்னா, ஆண்டவரே இது வீடு ஆகும்னு சொன்னோம். ஆனா வச்ச தூணு மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மருத்துவமனைக்கு பதிலா வெறும் செங்கல் மட்டும் இருக்கிற மாதிரி வச்ச தூணாவே இருக்கு. அது இன்னும் என்னவாகல? வீடாகல. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, மகனே, ஆதியின் அன்பிலே நீ என்னோடு நெருக்கமாய் உறவாடின போது சில என்கவுண்டர்ஸ் உனக்கு உண்டானது. அப்பொழுது உன் இருதயத்திலிருந்து பேசி நீ சில கற்களை ஊன்றி இருக்கிறாய். அவைகளை நீ மறந்து போனாய். ஆனால் யோர்தானை விரும்புகிறபடினால், விசாலத்தை நீ விரும்புகிறபடினால் உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். மகனே, நீ இன்னும் கட்டி எழுப்ப வேண்டியவைகள் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அஸ்திபாரங்கள் மட்டும் போட்டு நிறுத்தப்பட்ட நிலைமையிலே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை கட்டி முடிக்கும். ஹல்லேலூயா. நீ கர்த்தரிடத்திலே பேசி நான் கட்டி முடிப்பேன் என்று சொன்னவைகள் கர்த்தூன்களாய் நின்று கொண்டிருக்கிறது. அதை கட்டி எழுப்பும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி என்றால் பெத்தேல் என்பது நாம் கட்ட வேண்டிய ஒன்று. எரிகோ என்பது நாம் தகர்க்க வேண்டிய ஒன்று. யோசுவா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்று சொன்னால், கில்காலில் இருக்கிற நீங்கள் தேவனுடைய கிரியைகளை, தத்ரூபமானவருடைய செயல்களை கண்டுகொண்டு அந்த தேவனுடைய கிரியைகளுக்கு பங்காளிகளாக விரும்புகிற நீங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நீ கட்ட வேண்டியதை கட்டு, நீ இடிக்க வேண்டியதை இடித்து தரைமட்டமாக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகளை நீ ஏன் கட்ட வேண்டும்?
தேவனுக்கு பிரியமில்லாத கண்களின் காட்சிகளை நீ ஏன் கோபுரமாக்க வேண்டும்? அவைகளெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கு. தேவ சித்தத்தின்படி அமைந்திராதவைகளை, தேவனுக்கு மகிமை கொண்டு வராதவைகளை, குப்பையானவைகளை, மாம்சத்தினால் ஏற்பட்டவைகளை தரைமட்டமாக்கு. மாம்சத்தின் மாளிகைகள் எல்லாம் தரைமட்டமாகட்டும். அல்லேலூயா. கட்ட வேண்டியதை மகிமையாய் கட்டி எழுப்பு. தகர்க்கப்பட வேண்டியவைகளை தரை மட்டும் தகர்த்து விடு. பிரைஸ் தி லார்ட். இதை தாண்டிதான் என்ன இருக்குது? யோர்தான். யோர்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோர்தான் அப்படின்னா என்ன அப்படின்னா அர்த்தம் டிசெண்டர், இறங்கி வருபவர். யோர்தான் மேடான இடத்துல இருந்து தாழ்வான இடத்தை தேடி ஓடி வருதான். அதனாலதான் டிசெண்டர்னு பேர் வச்சிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவரும் அப்படிப்பட்டவர் தானே. தாழ்விடங்களை நோக்கி, பள்ளங்களை நோக்கி, தேவையுள்ளவர்களை நோக்கி தேடி வருகிறவராய்த்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசால விரும்பிகள் நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்திலே தங்களை ஒப்புவிக்கும் போதுதான் எவைகளெல்லாம் வெட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை நீ தேடலாம், நான் வெட்ட வேண்டிய உத்தரம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வாரு, உன் கண்ணில் இருக்குப்பா. உன் கண்ணிலே நீ உத்தரத்தை வைத்துக்கொண்டு மற்றவனுடைய கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போட ஏன் வகை தேடுகிறாய்? அல்லேலூயா. நீ வெட்டி வீழ்த்த வேண்டிய காரியங்கள், உத்திரங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். விசால விரும்பிகள். ஏன்னா இங்க என்ன போட்டிருக்குன்னா ஒவ்வொருவரும் நீங்க ஒரு விசால விரும்பியா இருந்தால் நீங்கள் வெட்ட வேண்டியதை நீங்கள் தான் வெட்ட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலிசா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீராலே நிரம்ப வேண்டும் என்றால் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். ஹல்லேலூயா. விசாலமான இடம் வேண்டும் என்றால் உத்திரங்களை வெட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு உத்திரத்தை வெட்டணுமா? ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் அவனுடைய கோடரி தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த கோடரி எதுக்கு அடையாளமா இருக்கு? விசால விரும்பிகள் தங்களுக்கு ஒரு விசாலத்தை தேடிக்கொள்ளும்படி அவர்கள் கரத்திலே தேவன் ஒப்புவித்த தேவ வல்லமைக்கு ஒப்பனையாயிருக்கிறது. Praise the Lord. It's the power of God. Your axe is the power of God. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை. இந்த பிரசங்கத்தின் சாராம்சமே இதுதான். காரணம், இன்றைக்கு ஒரு சிலருடைய வல்லமை, ஒரு சிலருடைய கோடரி எப்படி இருக்குன்னு சொன்னா தண்ணியில விழுந்துருச்சு. ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, the iron axe head fell into the water. கையில கம்பு வச்சிருக்கான் அவன். ஆனா அந்த கம்பின் நுனியில இருந்த அந்த இரும்பு கோடரி மட்டும் என்ன செஞ்சிருச்சான்? என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரால வெட்ட வேண்டிய உச்சரங்களை வெட்டி விழுத்த முடியவில்லை. காரணம், உன் கரத்தில் இருப்பது கோடாரி அல்ல. கொடுக்கப்பட்டது கோடாரி தான். ஆனால் இப்பொழுது நீ பிடித்திருக்கிறது வெறும் பிடியை மாத்திரம். கோடரி எங்க விழுந்துருச்சு? தண்ணியில விழுந்துருச்சு. ஆனா நீ ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நீ இழந்து போன வல்லமையை, நீ இழந்து போன அபிஷேகத்தை இன்னைக்கு திரும்பமாக உனக்கு அருளும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கொப்பை எரிய செய்து, ஒரு கொம்பை அங்கே எரிய செய்து, அதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்து உனக்காக நீ திருப்பிக் கொள்ள வேண்டியவைகளுக்கு பதிலாக
கிறிஸ்து உனக்காக சிலுவையில் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டபடினால் இன்றைக்கு நீ இழந்தவைகள் உன் கையெட்டின தூரத்திலே நீ எடுத்துக்கொள்ளும் இடத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலிசா அப்படித்தான் சொன்னான். 6ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவன் அதை மிதக்க பண்ணினான். அதை மிதக்க பண்ணினான். 7வது வசனம் அவனிடத்திலே சொல்லப்பட்டது, நீ அதை எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ வெட்ட வேண்டியவைகளை வெற்றிகரமாய் வெட்டி முடித்து, விழுத்த வேண்டியவைகளை வெற்றிகரமாய் வெட்டி விழுத்தி விசாலத்திற்குள் நீ நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நீ கேட்க தவறின ரகசியங்களை திரும்பமாய் கேட்க போகிறாய். நீ பிரவேசிக்க தவறின அந்த பாதைகளுக்குள், அந்த ராஜரீக பாதைகளுக்குள் மறுபடியுமாய் நீ பிரவேசிக்க போகிறாய். இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், அதை எடுத்துக்கொள். உன் கரத்தை நீட்டி எதெல்லாம் இழந்து போனேன் நினைக்கிறாயோ, தொலைத்து விட்டேன் நினைக்கிறாயோ, அதையெல்லாம் அவர் திரும்பமாய் உனக்காக மிதக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, I began to swim. அதாவது யோர்தான் நதி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஓட்டத்திலே எல்லாம் உனக்காக எதிர்நீச்சல் போட்டு உன் அருகில் வரும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். Supernaturally God is moving and he is restoring everything supernaturally. நீ இழந்தவைகளை எல்லாம் உன் கரத்திற்கே திரும்பவுமாய் அருளும்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்கிறார். கரத்தை நீட்டி எடுத்துக்கொள். Stretch out your hand and receive what you have lost. The power of God is here. தேவ வல்லமை உனக்காக, அவருடைய அபிஷேகம் உனக்காக. உன் கரத்தை நீட்டி பெற்றுக்கொள். Lord, I am willing to stretch forth my hand. I want a total restoration. ஆண்டவரே, என் கரத்தை நீட்ட விரும்புகிறேன். என் வாழ்க்கையில நான் இழந்து போன உன்னத அனுபவங்களை திரும்பமாய் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். Praise the Lord. விசாலத்தை விரும்புகிற தேவ பிள்ளையே, நிச்சயமாய் இனிமேல் உன் செவிகளிலே, உன் இருதயத்திலே தேவன் தம்முடைய ரகசியங்களை அருளி உனக்காய் திறந்து கொடுக்கும் அதிசய பாதைகளுக்குள் உன்னை நடத்தி விசாலங்களில் உன்னை வாழ வைப்பார். கண்களை மூடி ஜெபமுடுமா? கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி இயேசுவே. Oh rashala mama radalayo. Thank you Jesus. Hallelujah. Thank you, thank you, thank you Jesus. அவர் வேளையில், அவர் வேளையில் நேர்த்தியாகவே யாவும் செய்திடுவே. எந்தன் கண்கள் திறந்தருளும் உந்தன் வழியை காணச் செய்யும். நீர் சொல்லும் யாவும் செய்திடுவே உம் வேளையில். ஓ எந்தன் கண்கள் திறந்தருளும் உந்தன் வழியை காணச் செய்யும். நீர் சொல்லும் யாவும் செய்திடுவே உம் வேளையில். ஆவியானவரே,
எங்கள் கண்களை திறந்து நீர் திறந்து கொடுத்திருக்கிற பாதைகளில் எங்களை நடத்தி விசாலமான எல்லைகளில் குடியமர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வல்லமை இழந்து பலன் இழந்து ஆண்டவரே வாழ்க்கையின் பாதை இழந்து தவிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவரே, இழந்து போனதை மிதக்க பண்ணி நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி வார்த்தை அனுப்பி இருக்கிறேன். உன் கரத்தை நீட்டி எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவரே, எங்க ரீச்ல இல்லாம இருந்ததை எங்க ரீச்சுக்கு நீர் கொண்டு வருக்காய் நன்றி. நாங்கள் இழந்தது எங்கோ போய்விட்டது, ஆனால் அவைகளையெல்லாம் எங்கள் அருகிலே, எங்கள் கரத்திற்கு அருகிலே கொண்டு வருகிறதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளின்படி உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. விசால விரும்பிகளாய் ஆண்டவரே, நீர் அருளுகிற வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டுகொண்டு விசேஷமான வாழ்க்கை வாழ நீர் இப்பொழுது என்ன கிரியை செய்கிறீரோ, எப்படி செயல்படுகிறீரோ அதை புரிந்து கொண்டு அதற்கு பங்காளிகளாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியிலே ஆசீர்வதியும் உடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. உடைய கரமர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, தீமை அணுகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மேல் நிழலாய் இருப்பதாக. அசாத்தியமானவைகளை நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரத்திலே கர்த்தர் நமக்கு சபைகளை எல்லாம் திறந்து தருவார் நம்புகிறோம். அது வரைக்கும் இது போல ஆன்லைன்ல கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து பயன்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.